ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனல் நேம் மாறிட்டு பியூட்டி யூனான்னு இந்த யூடியூப் நேம் வந்து யூனா கிச்சன்னு வந்து மாற்றியாச்சு. இன்றைக்கி வந்து விழுப்புரம் ஸ்டைலில் வந்து கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனா கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது விழுப்புரம் ஸ்டைல் கார சட்னி. அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 10 வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி. உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லிலாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு இஞ்சியும் போட்டுப்போம். அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். காரத்துக்கேற்ப நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் 10-15 கூட போட்டுக்கலாம். உங்கள் மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் இல்லைன்னா ஒரு 10-15 போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, புதினா தழை இருந்தால் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பழம். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எந்த அளவுக்கு வெங்காய தக்காளி நல்லா வதங்குதோ அப்புறம் சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நல்லா அரைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தோசைக்கும் அதுக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.